பெண்ணின் கரு குழாயில் அடைப்பு இருந்தால் கருவுறுதல் நடைபெறுமா? அக்குழாயினையே அகற்றுவதுதான் ஒரே தீர்வா? இயற்கையாகவே இதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இல்லையா? இந்த ஃபெலோப்பியன் குழாயில்தான் ஆணின் அணுவும் பெண்ணின் கருமுட்டையும் ஒன்றாக சந்தித்து கருவுறுதல் நடைபெறும். ஒருவேளை இந்த குழாயில் அடைப்பு இருந்தால் இவை இரண்டும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டு கருவுறுதல் நடைபெறாது. அந்த அடைப்பு மெல்லியதாக இருந்தால் எளிதாக ஒரு அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த அடைப்பினை அகற்றிடலாம். பின்னர் தாராளமாக அங்கு கருவுறுதல் நடைபெறும். அடைப்பு மிகுதியாக இருந்தால் அந்த குழாயினையே அகற்ற வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் மற்றொரு குழாய் இருக்கிறதல்லவா, அங்கு கருவுறுதல் நடைபெறும். இல்லை, நான் ஒரு குழாயினை கூட அகற்றுவதற்கு அனுமதி ஏன் என்று உங்கள் மகப்பேறு மருத்துவரிடம் வீம்பு பிடித்தால் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் எனில் அங்கு நீர் கோர்க்கும் நிலை கூட ஏற்பட்டு தொற்றானது மற்ற குழாய்க்கும் பரவிவிடும் நிலை ஏற்படும். ஒரு பெண்ணிற்கு எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற நோய்கள் இருக்கும் தருவாயில் இந்த அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் மிகுதி. எனவே அப்பெண்ணானவள் தினசரி உடற்பயிற்சியினை புரிந்து உடற்பருமனை குறைத்து முட்டை வெள்ளை, கரிமீன், கீரை, ஆளி விதைகள், பயிறு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறந்த மல்டிவைட்டமின், ஒமேகா 3 மற்றும் வைட்டமின் சி போன்ற மாத்திரைகளை உட்கொண்டு வந்தால் கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும். பெல்விக் ஃப்ளோர் பயிற்சிகள் பெண்களின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதை நினைவில் நிறுத்திடுங்கள். நன்றி.